ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு ஈவினிங் மினி vlog பார்க்கலாமா? அன்னைக்கு அசருக்கு அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டேன். அதனால எந்திரிச்சதுலேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக காஃபி நீடட் அப்படின்ட்டு நல்லா சுட சுட காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே சன் மியூசிக்கில் ஈவினிங்கில் சூப்பராக சாங்ஸ் போடுவாங்களா. ஸோ ஈவினிங் டைமில் நமக்கு பிடிச்ச சாங்ஸோட காஃபி வந்து நல்ல ஒரு ஃபீல் தானே. அதுக்கப்புறம் மஹரிப் தொழுதுட்டு திரும்ப கிச்சன் வந்தாச்சு. இந்த ஏர் டைட் கண்டெய்னர் வந்து யூடியூப்ல நிறைய பேர் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பட் இது நாள் வரையுமே எனக்கு வாங்கணுங்கிற ஐடியா வந்ததே இல்லை. இப்போதான் சடனாக கண்டிப்பாக நமக்கு ஃப்ரிட்ஜில் பாக்ஸாக வச்சிருக்கோம்ல. ஸோ அது கண்டிப்பாக ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால ஆர்டர் போட்டிருந்தேன். கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, மித்தப்படி ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அந்த அரைக்கிற வேலைகள்லாம் இருந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதையுமே அரைச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. பூண்டு வந்து மார்க்கெட்டில் அந்த பீல் பண்ணி க்ளீன் பண்ணி இருக்கும்ல, ஸோ அதுதான் வாங்கிக்கிறது. இஞ்சி மட்டும் நான் வாங்கி ஸ்கின் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிப்பேன். ஸோ அதையுமே வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் அரைப்பேன். பட் அன்றைக்கி மஞ்சத்தூள் போடல, ஜஸ்ட் ஆயில் மட்டும் ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். இஞ்சி பூண்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இட்லிக்கு மாவு ஊற போட்டிருந்தேன், அரிசி ஊற போட்டிருந்தேன். ஸோ அதுக்குமே வந்து மாவு அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு அரைச்சேன். ஏன்னா ஒரே மிக்சியில் தான் அரைப்போங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த அரிசியை அரைச்சிட்டோன்னா மாவுக்கு, ஸோ அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோடைய அந்த ஸ்மெல் ஓவராக வரும். ஸோ அதுக்காக தான் டின்னர் வந்து நான் அன்றைக்கி வீட்டில் செய்யலை. ஏன்னா கொஞ்சம் கிச்சன் ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நானுமே கடையை சாத்திட்டேன். நெக்ஸ்ட் மினி vlogல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.